அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அடியார் பேறு என்ற தலைப்பின் கீழ் வரும் 17வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எந்த வகை செய்திடில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ, அந்த வகையை நான் அறியேன் அறிவிப்பாரும் எனக்கில்லை. இந்த வகை இங்கு ஐயோ நான் இருந்தால் பின்னர் என் செய்வேன், வந்த வகை அற்றவர் உளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே. இதுக்கு விளக்கம். பற்று, அதாவது பந்தபாச வகைகளை துறந்த பெரியவர்களின் திருவுள்ளத்தில் எழுந்தருளும் உண்மை பரம்பொருளே. எதை செய்தால் எனது தாயாகிய நீ சிந்தையில் அருள் கூர்ந்து என்பால் இரக்கம் கொள்வாயோ, அதனை நான் அறியேன். அதனை எனக்கு அறிவிக்கத்தக்க பெரியவர்களும் இல்லை. இங்கே இவ்வாறு யாருடைய தயவும் இல்லாமல் கிடப்பேனேயானால் பின்பு நான் யாது செய்ய வல்லவனாவேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் ஏற்றிருக்காங்க. இந்த பாடல் மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, உனது அருளை பெறக்கூடிய வழி என்ன அப்படின்றது எனக்கு தெரியலை. அதை எனக்கு சொல்லித்தரக்கூடிய பெரியவர்களும் என்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இந்த உலகத்தில் அப்படியே உழன்றுக்கிட்டு இருக்கேன். நீ உனது அருளை பெறக்கூடிய வழியை சொல்ல மாட்டாயா அப்படின்னு இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. வள்ளல் பெருமான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க இறைவனுடைய அருளை எப்படி பெற்றுக்கொள்ளணும். அதாவது இந்த உலகத்தில் நம்ம எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழணும் அப்படின்றாங்க. அதை வாழ்வதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால தான் அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழணும் அப்படின்றாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கம் இல்லாமல் வேறு வழியில் நம்ம முயற்சி செய்ய முடியாது, செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம இறைவன் அருளை பெறணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கமாகட்டும், திருவுருட்பால பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க, பேருபதேசத்துலேயும் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம் எந்தெந்த இடத்துலலாம் எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது நம்மளுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். சரி, முதல்ல நான் இந்த திருவுருட்பா பாடலிருந்து ஆரம்பிக்கிறேன். துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் அதானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மன நினைப்பின் படிக்கே, அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் நம் ஆணை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என்னுள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே, எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றில் இலங்கு நடராஜபதியே. பாருங்க, வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த நினைப்போடே இருக்கிறாங்க. அந்த நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம்மாணை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என்னுள்ளே கலந்து இசையுடன் இருந்த குருவே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு நினைப்புக்காகவே இறைவன் அவரை ஆட்கொண்டு அவருடைய அருளாட்சியை அவர்கிட்ட கொடுத்து அவருடன் இசையுடன் இருந்த குருவே அப்படின்றாங்க. அவரோட கலந்து அவரை வழி நடத்துகின்றார் அப்படின்றத இந்த பாடலில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா திருவருட்பா உரைநடை பகுதியில் நிறைய பாடல்கள் நிறைய இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், சுத்த சன்மார்க்க
பரோபகாரத்தின் சாதனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரோபகாரம், சத்விசாரம், அது ரெண்டு தான் சொல்கிறாங்க. பரோபகாரம் என்பது தேகத்தாலும் கரணத்தாலும் இந்திரியத்தாலும் திரவியத்தாலும் ஆன்மாக்களுக்கு உபகரித்தல். திரவியம் நேராத பட்சத்தில் திரிகரண சுத்தியாய் ஆன்மநேய சம்பந்தமான தயா விசாரத்தோடு எல்லா ஜீவர்களினது வாட்டத்தை குறித்து பிரார்த்தித்தல். சத்விசாரம் என்பது கடவுளினது புகழையும் ஆன்மாவின் தரத்தையும் நமது சிறுமையையும் கடவுளின் தரத்தையும் இடைவிடாது விசாரித்து நமது குறையெல்லாம் கடவுளின் திருவடியில் விண்ணப்பிப்பது. இப்படி சொன்னவங்க சிவானுபவமாகிய தேகத்திரயம் பெறுவதற்கு மேற்குறித்த 2 மார்க்கம் தவிர வேறில்லை. தெளிவாக சொல்லிட்டாங்க. சிவானுபவமாகிய தேகத்திரயம் பெறுவதற்கு மேற்குறித்த 2 மார்க்கம் தவிர வேறில்லை. பரோபகாரம், சத்விசாரம் சொல்கிறாங்களா. அடுத்து சுத்த சன்மார்க்க சாதனம். சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய சாதனம் என்னவென்றால் எல்லா ஜீவர்களிடத்தும் தயவும் ஆண்டவரிடத்து அன்பும் முக்கியமானவை. உதாரணம், அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்லியது, கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியும் பெருக, மற்றெல்லாம் மறுநெறி எனவே எனக்கு நீ உரைத்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன். அதாவது கருணையும் சிவமும் தான் காணும் காட்சி, மற்ற நெறிகள் எல்லாம் மருள் நெறி, எனவே எனக்கு உரைத்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் அப்படின்றாங்க. சன்மார்க்க சாதனம். சாதனங்கள் ஒன்றும் வேண்டாம், ஏதாவது ஓர் சாதனம் சொல்ல கேட்டு அதன்படி நடந்தால் சிறு ஒளி உண்டாம், அதை கண்டு பல்லிழித்து இருமாந்து கெட நேரிடும். ஆதலால் காலம் தாழ்த்தாது எல்லா உயிரையும் தன் உயிரைப் போல பார்க்கும் உணர்வை வருவித்து கொள்ளுதல் வேண்டும். இதுவே சாதனம். இந்த குணம் வந்தவன் எவனோ அவன்தான் இறந்தவரை எழுப்புகின்றவன், அவனே ஆண்டவனும் ஆவான். தெளிவாக சொன்னவங்க. அடுத்து ஜீவகாருண்யமும் சித்தியும் அப்படின்ற தலைப்பில் நம்முடைய தலைவராகிய கடவுளை நாம் அடைவதற்கு அவர் எழுந்தருளி இருக்கும் கோட்டையின் சாவியாகிய அருள் வேண்டும். அருள் அன்பினால் அல்லது வேறு வகையால் அடைவது அரிது. அன்பு ஜீவகாருண்யத்தால் அல்லது ஜீவகாருண்யத்தின் லாபமே அன்பு. இந்த ஜீவகாருண்யம் உண்டாவதற்கு ஏது அல்லது துவாரம் யாதெனில் கடவுளுடைய பெருமையையும் தரத்தையும் நம்முடைய சிறுமையையும் தரத்தையும் ஊன்றி விசாரித்தலே. அந்நிய உயிர்களுக்கு இம்சை உண்டாகாது நடத்தலே ஜீவகாருண்யம். இதுதான் முக்தி அடைவதற்கு முதல் படியாய் இருக்கின்றது. ஆதலால் இதை பாதுகாத்தல் வேண்டும். தெளிவாக சொல்லியிருக்காங்களா. அடுத்து வேறு உபதேசத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு. தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். அந்த ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலை மேல் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது. அது அந்த ஒருமையினாலே தான் வந்தது. நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருமைக்கு விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க. என்னிடம் ஒருவன் வசப்படாத முரட்டுத்தனமாய் எப்படி இருந்தாலும் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், தண்டன் விழுந்து சொல்லுவேன், பொருளை கொடுத்து வசப்படுத்துவேன், அல்லது ஆண்டவரை நினைத்து பிரார்த்தனை செய்வேன். இப்படி எந்த விதத்திலேயாவது நல்வழிக்கு வர செய்து விடுவேன். அதாவது காலில் கூட விழுந்து சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா வகையிலும் முயற்சி. முரட்டுத்தனமாக இருந்தால் அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், காலில் விழுந்து சொல்லுவேன், பொருளை கொடுத்து சொல்லுவேன். இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன். இப்படி எந்த வகையிலாவது நல்வழிக்கு வரச் செய்து விடுவேன். நீங்கள் எல்லோரும் இப்படியே செய்தல் வேண்டும். ராத்திரி கூட நான் இல்லாமல் இந்த ஜனங்கள் சன நேரம் இருக்க மாட்டார்களே என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன். அது இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன்.
ஏன் அப்படி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்து கொண்டேன் என்றால், எல்லாவரும் சகோதரர்கள் ஆதலாலும் இயற்கை உண்மை ஏகதேசங்கள் ஆதலாலும் நான் அங்கனம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வைத்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ நாம் வைக்க வேண்டியது ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை. எல்லா உயிர்களுக்கும், இங்கே இல்லை, உலகத்தில் உள்ள அண்ட சராசரங்களில் உள்ள உயிர்களுக்கு மேலேயும் நாம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வச்சுருக்கணும். எல்லோருமே சகோதர உரிமை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாமே இயற்கை உண்மை ஏகதேசங்கள், கடவுளுடைய இயற்கை உண்மை ஏகதேசங்கள் சகோதரர்களாகவும் இருக்கிறதுனால நான் அங்கனம் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உலகத்தில் உள்ள உயிர்களுக்காக தான் எல்லாமே வேண்டுறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்க. ஆண்டவர் இங்கே இருக்கின்ற ஜனங்கள் மட்டில் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜனங்களையும் குறித்தே விண்ணப்பித்து கொண்டேன். எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருக்காகவும் வேண்டுறாங்க பாருங்க. அதுதான் இந்த நிலைமை தான் வரணும். இதுதான் ஒருமை அப்படின்றாங்க. எவ்வளோ தெளிவாக இந்த ஒருமையை சொல்கிறாங்க பாருங்க. இந்த ஒருமை தான் இந்த தயவுக்கு ஒருமை வரணுன்றாங்க. இந்த ஒருமையினால தான் எனது அறிவு அண்டங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ தெளிவாக சொன்னவங்க முத்தாய்ப்பா ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பசியோட கொடுமையை சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்ம ஜீவகாருண்யம் பண்ணணும், ஏன் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு ஜீவகாருண்யம் தான் வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் அருமையாக விளக்கியிருப்பாங்க. அதில் இருந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து, அதாவது சமரச வேத சன்மார்க்க சங்கத்தார் பார்வதிபுரம் சமரச வேத தர்மசாலை, அதாவது இந்த வடலூர் பார்வதிபுரத்தில் உள்ள சமரச வேத சன்மார்க்க சங்கத்தார் ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்க விளம்பரம் பண்ணுறாங்க. எப்போ 23/5/1867. அதாவது ஏன் அப்படின்னா, இந்த தர்மசாலையில் மக்களுக்கெல்லாம் இந்த உணவு அளிப்பதற்காக ஒரு விளம்பரம் பண்ணி ஒரு நிதி திரட்டுறாங்க. அப்போ இந்த விளம்பரம் எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த விளம்பரத்தில் அந்த ஜீவகாருண்ய முதல் பிரிவிலிருந்து அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாம் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. பசியோட கொடுமை எப்படி இருக்குது, அப்போ அந்த பசி கொடுமையை ஒருத்தன் நம்ம நிவர்த்தி பண்ணுனா அதுதான் கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நம்மளுக்கு வழி செய்யும் அப்படின்றத தெளிவாக இந்த ஒரு 2 பக்கத்துக்கு வருது. அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் இதை படிக்கிறேன். இதை படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதை கொஞ்சம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதில் உள்ள விஷயங்கள் இதே போதும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வள்ளல் பெருமான் ஏன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வலியுறுத்துறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெளிவாகும். ஏன்னா நம்ம இப்போ பசி நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றதுனால நம்ம அந்த பசியை கொஞ்ச நேரம்தான், கொஞ்சம் லேட்டாகி ஆனால் சாப்பிட்ருவோம் எப்படியாவது. அதனால் அந்த பசியோட அந்த உணவு கிடைக்காம நம்ம படக்கூடிய அந்த அவதிகள் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. உண்மையிலே 2 நாள் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணி எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள். இமேஜின் இல்லை, அதை அனுபவிக்காமல் ஒருத்தர் எழுத முடியாது. நம்மளுக்கும் அது தெரியும். ஆனால் நம்ம சாப்பாடு சாப்பிட்டதுனால அந்த உண்மையாக நம்ம அந்த பசியோட அந்த கொடுமையை அனுபவிக்கலை. ஆனால் அந்த கொடுமை எவ்வளோ கொடியது அப்படின்றத இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அதை அதனால தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தையும் அதுவும் பசி தவிர்த்தலை ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. அதாவது உண்மையிலே, அதாவது ரொம்ப அந்த உணவே இல்லாமல் கஷ்டப்படுற ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா அந்த உணவு, அதுதான் அந்த பரஜீவகாருண்யம். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பரஜீவகாருண்யம் பண்ணால் முக்தியே கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம் சில பதிவுகளுக்கு முன்னாடி. இங்கேயும் அதை தான் வலியுறுத்துகிறாங்க. நான் படிக்கிறேன், படித்து இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். ஜீவகாருண்ய ஒழுக்க விளம்பரம். கல்வி கேள்விகளார் பகுத்தறியத்தக்க அறிவை உடைய உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவருக்கும் வந்தனம் செய்து அறிவிக்கை. உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க பிரயோஜனத்தை காலமுள்ள போதே அடைய வேண்டும். அந்த பிரயோஜனம் யாதெனில், எல்லா அண்டங்களையும் எல்லா புவனங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா ஜீவர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா பயன்களையும் தமது பரிபூரண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளக்கம் செய்விக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று
எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைவதே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க பிரயோஜனம் என்று அறிய வேண்டும். அப்போ நம்மளுக்கு இந்த மனித பிறப்பு கொடுக்கப்பட்டது நாம் இந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான். அடுத்து, இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடைய வேண்டும் எனில், கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை கொண்டே அடைய வேண்டும் என்று அறிய வேண்டும். கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் எனில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும், அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும். அப்போ கடவுள் அருளை பெறணும். கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால மட்டும்தான் பெறணும், வேறு எதுனாலையும் பெறக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அந்த கடவுளுடைய அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால பெற்றுக்கொண்டோன்னா தான் நம்ம இந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம். சரி, இப்போ அடுத்து சொல்கிறாங்க, ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியமாவது எனில், எந்த வகையாலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்ற பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்கின்றதே முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும். அப்போ ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியம் பசி தவிர்த்தல். அதுவும் வார்த்தைகள் பாருங்கள், எந்த வகையாலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்கின்ற பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்வதே முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து, ஆகலில் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்தும் பொருட்டு கூடலூர் ஜில்லா கூடலூர் தாலுக்காவை சார்ந்த வடலூர் என்கின்ற பார்வதிபுரத்தில் சமரச வேத தர்மசாலை என்றொரு தர்மசாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது பலர் சகாயத்தாலேயே நிலை பெற வேண்டும். ஆதலால் ஜீவதயவு உடைய புண்ணியர்கள் தங்களால் கூடிய வரையில் பொருள் முதலிய உதவி செய்து அதனால் வரும் லாபத்தை பாகம் செய்து கொள்ளல் வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல பசியினுடைய அவத்தைகள், பசியினோட கொடுமை, பசி வந்தால் என்னென்ன கொடுமைகள்லாம் இருக்கும்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஏற்கனவே ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் இருக்குது, தெளிவாக இருக்குது. அதெல்லாம் சுருக்கி இங்கே அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. உலகம் முழுதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய அரசனுக்கும், உலகம் முழுதும் ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரனுக்கும், 3 ஆசைகளையும் ஒழித்து உண்மை அறிந்து பிரம்மானுபவத்தை பெற்ற ஜீவன் முக்தர்களுக்கும் பசி நேரிட்ட போது மனம் இளைத்தும் வலி குலைந்தும் அனுபவம் தடைப்பட்டும் வருந்துகின்றார்கள் என்றால், எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்டால் என்ன பாடுபடுவார்கள்? பசி அதிகரித்த காலத்தில் முகம் புலர்ந்து போகின்றது, உச்சி வெதும்புகின்றது, பிரம்மரந்திரம் அடைபடுகின்றது, காது கும்மென்று செவிடுபடுகின்றது, கண் பஞ்சடைந்து எரிந்து நீர் உலர்ந்து குளிந்து போகின்றது, நாசி அலன்று கலைமாறி பெருமூச்சு விடுகின்றது, நாக்கு நீர் உலர்ந்து தடிப்பேறுகின்றது, மெய் முழுதும் கருகி சக்தியற்று ஸ்மரணை கெடுகின்றது, வாக்கு குளறி தொனி மாறுகின்றது, கைகளும் கால்களும் தடதடத்து சோர்ந்து தடுமாறுகின்றது, மலஜல வலி வெதும்பி வேறுபடுகின்றது, உரோமம் வெறிக்கின்றது, பற்கள் கருகி தளர்கின்றது, இரத்தமும் சலமும் கூறுகின்றது, சுக்கிலம் தன்மை மாறி வரலுகின்றது, எலும்புகள் குலைந்து நோக்காடு உண்டாகின்றது, நாடி நரம்புகள் வலுவிழந்து மெலிந்து கட்டுவிடுகின்றது, வயிறு பகீரென்கின்றது, மனசு தளர்ந்து நினைவு மாறுகின்றது, புத்தி கெட்டு நிலை மாறுகின்றது, சித்தம் கலங்கி திகைப்பு ஏறுகின்றது, அகங்காரம் குலைந்து அச்சம் உண்டாகின்றது, பிரகிருதி சுருங்குகின்றது, கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் மறைபடுகின்றது, தாப சோபங்கள் மேன்மேல் உண்டாகின்றது. இவ்வளவு அவத்தைகளும் ஏக காலத்தில் உண்டாகின்றது. எல்லா ஜீவர்களுக்கும்
பொதுவாகவே இருக்கின்றது. அதாவது இந்த அவத்தைகள் வந்து எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவாகவே இருக்கின்றது. ஆகாரம் உண்டு பசி நீங்கிய தருணத்தில் தத்துவங்கள் எல்லாம் தலைந்து கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு திருப்தி இன்பம் உண்டாகின்றது. ஆகலில் நாம் அனைவரும் எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்ட போது மிகவும் கருணை உள்ளவர்களாகி நம்மால் கூடிய மட்டில் அந்த பசி என்கின்ற ஆபத்தை பொதுவாக நிவர்த்திப்பதற்கு முயற்சி செய்வதே ஆன்ம லாபம் என்று அவசியம் அறிய வேண்டும். இங்கனம் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தார், பார்வதிபுரம் சமரச வேத தர்மசாலை, பிரபவ வருடம் வைகாசி 11, 23/5/1867. இப்படி ஒரு விளம்பரம் அந்த ஊரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதில் எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வள்ளல் பெருமான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பிரிவில் சொன்னதோட அந்த சுருக்கத்தை தான் இதை மாதிரி ஒரு நோட்டீஸ் மாதிரி அடித்து அந்த நிதி வேண்டி இந்த மாதிரி ஒட்டியிருக்கிறாங்க. நான் ஏன் இதை எடுத்து படித்தேன் அப்படின்னா, இதில் வந்து பசியோடைய கொடுமை அவஸ்தைகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எல்லோருக்கும் பொது. பசின்றது வந்து பணக்காரனுக்கும் ஏழையாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒன்று தான். அதான் சொல்கிறாங்க பாரு, அரசனாக இருந்தாலும் சரி, போர் தளபதியாக இருந்தாலும் சரி, படை தளபதியாக இருந்தாலும் சரி, ஜீவன் முக்தர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பசின்னு ஒன்று வந்துருச்சுன்னா இந்த அவத்தைகள் நான் படித்த அவத்தைகள் எல்லாமே கண்டிப்பாக வரும். ஒரு நிமிஷம் நம்ம ரியலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். பசி நம்ம டயத்துக்கு சாப்பிட்டுட்டோம்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அதை சமன் பண்ணிடுறோம். அதே சாப்பிடாமல் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது பாருங்கள். அப்படியேவும் இவர் சொன்ன இந்த அவத்தைகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும், அப்படியே இருக்கும். அப்போ உண்மையிலே இந்த ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுற ஜீவர்களுக்கு நாம் வந்து அந்த உணவு கொடுத்து அவங்கள வந்து கொடுக்கும்போதே அந்த விளக்கம் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ஆன்ம விளக்கமும் கடவுள் விளக்கமும் உண்டாகுது அப்படின்றாங்க பாருங்கள். கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு திருப்தி இன்பம் உண்டாகின்றது அப்படின்றாங்க. அப்போ ஏன் வந்து வள்ளல் பெருமான் வந்து பரஜீவகாருண்யம் என்று சொல்லக்கூடிய அந்த பசி தவிர்த்தலையும் அந்த கொலை செய்கிற அந்த மற்ற உயிர்கள் கொலைப்படுதலையும் தவிர்க்கிறத வந்து பரஜீவகாருண்யம் சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து அருளை கொடுக்கக்கூடியது. அந்த அருளை பெற்றுக்கொண்டால்தான் நம்ம வந்து வள்ளல் பெருமான் சொல்கிறது மாதிரி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைபடாத அந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நான் இவ்வளோ விஷயங்கள் இப்போ சொன்னேன் அப்படின்னா, இங்கே அவர் சொல்கிறார்ல, எந்த வகை செய்திடில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவையோ அந்த வகையை நான் அறியேன்னு சொல்கிறாங்கல்ல. வள்ளல் பெருமான் வந்து தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க, அறிவித்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் உரைநடை பகுதி, திருவருட்பாலை எல்லாத்துலேயுமே வந்து எல்லா உயிர்களையும் நம்ம உயிர் மாதிரி நேசிக்கக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன இப்போ படித்த விஷயங்கள் எல்லாமே பாருங்களேன், எல்லாத்துலேயுமே அதான் இருக்கும். அந்த ஒருமை வரணும்வாங்க, தயவோடு இருக்கணும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருக்கணும், முக்கியமாக பசி தவிர்த்தல். அதுவும் உண்மையிலேயே அதாவது உணவு இல்லாமல் வருந்துறவங்களுக்கு நம்ம வந்து ஆகாரம் கொடுக்குறது வந்து மிகவும் அது வந்து நம்மளுக்கு வந்து மேல்நிலைக்கு ஏற்றும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த கடவுளுடைய அருளுக்கு இன்னமும் வந்து நம்ம வந்து பாத்திரமாகும். அப்போ நம்ம தான் வந்து இதில் வந்து ரொம்ப கவனமாக இருந்து இதை வந்து சரியாக பண்ணணும். வள்ளல் பெருமான் எப்படி சொல்லியிருக்கிறாங்களோ அது மாதிரி செய்யணும். இந்த மாதிரி ஒரு நிலையை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளை இதுதான் வந்து ஏறா நிலைமிசைக்கு மேலே ஏற்றும். அவர் அப்படி தான் மேலே வந்தேன், மற்ற எந்த சாதனமும் இல்லை, இதுதான் சாதனம்னு சொல்லி தெளிவாகவே சொல்கிறாங்க. இந்த கருத்துக்களோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். அடுத்த பதிவில் நாம் 18வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.